தேவன்னா என்ன நினச்சிங்க? அவர் அன்பானவர். அவருக்கு அன்பு இல்லாமல் வேறு எதுவுமே தெரியாது. அதனால் உண்மை மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட கொஞ்சம் கூட பொய்யே இல்லை. அவருடைய இரக்கம், தயவு, சாந்தம், பொறுமை இவைகள்லாம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அதிசயப்படுவீங்க. அவர் பாவங்களை உத்து பார்த்து கணக்கில் வைப்பாருன்னா எவனும் உயிரோடு இருக்க முடியாது. அவர் சகிச்சுக்கிட்டு இருக்கார் நம்மளை நேசிக்கிறதுனால. நமக்கு அவர் நம்முடைய பாவங்களை குறித்து ஒரு கணக்கு வச்சுருக்கிறாரு. நாம் பாவி ஆக்கப்பட்டதுனால பாவம் செய்கிறோம், பிறவியின்படியே பாவ குணம் இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறியாமல் உள்ள காலங்களில் நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிச்சுட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி இனிமேல் பாவம் செய்யாதன்னு வைக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு காரணம் என்ன? அதில் ஒரு நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. உண்டாக்கப்பட்ட தன்மையே பாவி, அது என் மேலே தான் குற்றம் அப்படின்னு சொல்லி பாவிகளை மன்னிக்கிறார். மறுபடி நீதியாக நடன்னு சொல்லித்தரார். அவருடைய குணம் பரிசுத்தம். அதனால் பரிசுத்தத்தை நம்மகிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி பரிசுத்தத்தை அவரே நமக்கு தரார். நீதியை கேட்குறதுக்கு முன்னாடி நீதியை அவரே தரார். புது மனுஷனாக மாற்றி மறுரூபப்படுத்தி தேவத்தன்மை உடையவனாக மாற்றி, அதாவது பாவமே செய்யக்கூடாத குணம், பாவ சரீரத்தை அழிச்சிட்டு இனிமேல் நீதியாக நடடா, பாவத்துக்கு இடம் கொடுக்காதடான்னு சொல்கிறார் இல்லையா? எவ்வளோ நல்ல தேவன்! இந்த தேவன் நம்மளை ஆதரிக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், தாங்குகிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன், நம்மளை சுமக்கிற தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன். நமக்காகவே அவர் தர ஸ்தானம் என்ன தெரியுமா? பிள்ளை. என் மடியில் வந்து உட்கார், என் மடியிலேயே வந்து உட்கார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே என்னுடையது, நீ அமைதியாயிரு, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் கவலைப்படுறவர், வேலை செய்கிறவர். அவருடைய இரக்கங்கள் இதுதான் அவருடைய இரக்கம். மன்னிக்கிறது அவருடைய இரக்கம், நமக்காக அவர் பிழைக்கிறது அவருடைய இரக்கம், நம்முடைய பிரச்சனைகள்லாம் தன்னுடையதுன்னு நினச்சிக்கிறது அவருடைய இரக்கம், நமக்காக போராடுவது அவருடைய இரக்கம். ஆனால் இதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறோங்க. இதை மதித்ததுனால தான் தாவீது தன் வாழ்நாளெல்லாம் தாட்சி அடையேன்னு சொல்கிறான். தாட்சி அடையலை, அவன் தன் வாழ்நாளெல்லாம் தன் எதிரி எல்லாவற்றையும் அழித்தான், ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான், தோக்கவே கிடையாது. அதனால் இந்த தேவனை நம்பலாம்.